எனக்கு எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லை, ஜிம்முக்கு போக காசு இல்லை, எனக்கு வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா ஜிம்மு இல்லை. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா நல்ல ஒரு ஷூ இல்லை. ஸோ இந்த மாதிரி காரணங்களை அடிக்கிட்டு போகிற நேரத்தில் ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன பொருளை வச்சு ஸோ நம்மக்கிட்ட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிரவுண்டில் கூட நம்ம வந்து டெய்லி ஃபிட்னஸ் பண்ணலாம். ஸோ ஃபிட்னஸ்ன்றது நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் பண்ணணும்னு கிடையாது. டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் இல்லை வந்து பார்த்தோன்னா ஒரு 10 மினிட்ஸ் கூட நீங்கள் வந்து வாக்கிங் போங்க. இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதுவே வந்து நல்ல ஒரு ஃபிட்னஸ் தான். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்டியோ சம்மந்தமான எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் பண்ணுங்கள் டெய்லி. ஸோ நம்மளுக்கு எல்லா பார்ட்ஸும் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெக்கும் சரி, நம்மளோட வந்து ஷோல்டரும் சரி, நம்மளோட வந்து பார்த்தோன்னா ஹிப்பு மசில் சரி, ஆப் மசில் சரி, ஸோ இது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு டெய்லி ஒரு 30 நிமிஷம் நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து வாக்கிங் போங்க, இல்லை வந்து சின்னதாக ஒரு ரன்னிங் போங்க, இல்லை ஜாக்கிங் போங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம வந்து எந்த ஒரு எக்ஸசைஸும் வந்து தப்பாக பண்ணக்கூடாது. அது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் தப்பாக பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து போக போக வந்து பார்த்தா நம்ம சரி செஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து வேகமாக பண்ணுறதை விட நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும்னு நினைங்க. அதேமாதிரி எந்த பார்ட்ஸுக்கு நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறோமோ அந்த பார்ட்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த மசிலுக்கு வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் கொடுங்க. கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா நீங்கள் ஒவ்வொரு எக்ஸசைஸ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரிலாக்ஸேஷன் டைமில் நல்லா வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டெய்லி நீங்கள் பண்ணக்கூடிய அந்த 10 நிமிஷம் 30 நிமிஷம் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லெக் ஒர்க் அவுட்டும் பண்ணணும், ஆப் மசிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், உங்கள் ஷோல்டர் மசிலையும் ஒர்க் அவுட் பண்ணணும், உங்களோட பைசப் மசிலையும் ஒர்க் அவுட் பண்ணணும், உங்கள் செஸ்ட் மசிலையும் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வீட்டிலேருந்தே பண்ணக்கூடிய எக்ஸசைஸ்லாம் இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே கலந்து பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் வந்து ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இதை விட நான் அடுத்த லெவலில் போனோம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸை வந்து நம்ம வாங்கி வச்சுட்டு நம்ம பண்ணணும். ஸோ டெய்லி வந்து ஃபுட்டு நம்ம ஃபுட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம ப்ரோட்டீன் ஃபுட்டு தான் எடுக்கணும், சப்ளிமெண்ட் தான் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்மளுக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய இந்த நேச்சுரல் ஃபுட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாதம் தான் இருக்குது அப்படின்னா சாதத்துக்கு கூட நம்ம தயிர் போட்டு ஸோ ப்ரோட்டீனுக்கு அந்த மாதிரி சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா நம்ம ஆயிலி ஃபுட்டு, ஃபேட்டான ஃபுட்டு அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீன் கலந்த ஃபுட்டு, கொஞ்சம் விட்டமின் கலந்த ஃபுட்டு, ஸோ வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஆட் பண்ணினா இன்னும் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ வந்து நம்ம பாடியை வந்து பார்த்தோன்னா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நம்ம ஃபிட்னஸ் பண்ணக்கூடியது நம்மளுக்கு ஃபுல் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் கிடைக்கும். நம்ம வந்து எதுவுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணாமல் நம்ம வந்து எதுவுமே வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணாமல் நம்ம இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ நாள் எக்ஸசைஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்காது. சரி, அதேமாரி மற்றவங்க சொல்லும் போது அதெல்லாம் வந்து காதில் வாங்கிக்காதீங்க. இவன் என்னடா வந்து டெய்லி வந்து இதை பண்ணுறான் அதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கிண்டல் கேலி ஸோ இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து காதிலே வாங்கிக்காதீங்க. நம்மளுக்கு பிடிச்சதை நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியானது நல்ல ஒரு ஃபிட்னஸ்க்காக நம்ம வந்து ஒரு நல்லதுக்காக தான் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து யாருக்கும் பயப்படாமல் எங்கே வேணாலும் பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு பார்க்கில் ஒரு வீட்டில் கூட பண்ணுங்கள். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண சொல்லுங்கள். இன்னும் வந்து பார்த்தோன்னா நம்ம எல்லாமே ஃபிட்னஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தோன்னா நம்ம ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா சால்ட்டு வந்து அதிகமாக எடுத்துக்காதீங்க, சுகர் வந்து அதிகமாக சேர்த்துக்காதீங்க, ஆயில் ஐட்டம் வந்து அதிகமாக சேர்த்துக்காதீங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபுட்டுன்றது இதுதான். ஸோ அளவான ஃபுட்டு ஒரு நல்ல ஃபுட்டை எடுத்தோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம டெய்லி வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெய்லி இந்த மாதிரி ஒரு 10லேருந்து ஒரு 30 நிமிஷம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கே வந்து பார்த்தோன்னா நிறைய மாற்றம் தெரியும் உங்கள் உடம்புல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.